இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நிறைய நாள் இந்த இந்த டைம்ல சந்திக்கிற நிறைய பேரை பார்க்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய அளவற்ற அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளார்ந்த மனிதனிலே ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுயம், அந்த நான் என்கிற அந்த காரியம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது ஒவ்வொரு நாளும் அது மறைந்து போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலாக நம்ம ஒவ்வொரு நாளும் உருமாறி கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, நாம் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கும் அவருடைய சாயலாக நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம ஏற்கனவே தியானித்தோம். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுதே தேவனுடைய அன்பு நம்மேல் எவ்வளவு பெரிதென்பதை நம்ம அதிகமாய் உணர முடியும். இந்த அன்பு தான் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த அன்பு தான் விசுவாசத்தில் நம்மை உறுதியாய் நிற்க செய்யும். அப்படி கிறிஸ்து செய்து முடித்த ஒரு செயலை குறித்து தான், மிகப்பெரிய ஒரு செயலை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அவருடைய விலையேற பெற்ற அன்பு, அந்த அன்பில் நம்ம இன்றைக்கு மூழ்கி திளைக்கும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு தியானிக்க போகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2:9. நம்முடைய மரணத்தை அவருடைய மரணம் நமக்காக என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தமும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கிருபை தேவன். அப்போ இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அதாவது இயேசு மரித்தார் அப்படின்னு மாத்திரம் சொல்லாம அவர் மரணத்தை நமக்காக ருசி பார்த்தார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். சுவைப்பது, ருசிப்பது அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு சாப்பாட்டை நம்ம ருசித்து பார்க்கிறோம்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதுல உப்பு இருக்குதா, உரைப்பு இருக்குதா, புளிப்பு இருக்குதா, இனிப்பு இருக்குதா அப்படின்னு அந்த 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 உணவுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனையையும் சுவைப்பது, ருசிப்பதுதான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குரிய அர்த்தமா இருக்கிறது. அப்போ இந்த மரணத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையையும் அவர் ருசி பார்த்தார். ஏன் அவர் ருசி பார்க்கணும்? நம்ம அந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு. நமக்கு நல்ல ஹிஸ்டரியில எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு ராஜா தன்னுடைய உணவை அவன் சாப்பிடுவதற்கு முன்னதாக அவன் ஃபுட் டேஸ்டர்னு ஒரு ஆள் அங்க நியமிச்சிருப்பானா. ஏன் அப்படின்னா அந்த உணவுல எதிரிகளால எதிரி நாட்டு மன்னர்களால ஏதோ உளவாளிகள் மூலமாகவோ தன்னுடைய உணவுல ஏதாவது விஷம் கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த உணவை சாப்பிடுகிறதற்கு ஒரு நபரை நியமித்திருப்பானா. அந்த சாப்பிட்ட பிறகு அந்த நபருக்கு எதுவும் ஆகல அப்படின்னாதான் இந்த ராஜா தன்னுடைய உணவை சாப்பிடுவானா. அப்ப அது என்ன, அந்த ஃபுட் டேஸ்டர், அந்த ராஜாவினுடைய உயிரே அந்த ஃபுட் டேஸ்டர் கையில தான் இருக்குது. இன்றைக்கு
ஒரு ராஜா அப்படி ஒரு மனுஷனை நியமித்து தன்னுடைய சாப்பாட்டிலிருந்து தன்னுடைய சாப்பாட்டுல ஏதாவது அழிவு தனக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒருத்தனை நியமித்து தனக்கு மரணம் ஏற்படாதபடி அவன் தன்னை பாதுகாத்து கொள்வான் என்றால், இன்றைக்கு ராஜாதி ராஜா, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், சகலத்தையும் செய்யும் வல்லமை மிக்கவர், இந்த பூமியை தன் கைகளினால் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அந்த மரணம், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரணம் அப்படின்னா சரீரத்தில் ஏற்படுகிற மரணத்தை மாத்திரம் நினைக்கிறோம். மெயினா இந்த மரணம் என்ன அப்படின்னா, தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டதை போல உணர்கிற இடம்தான் முதல்ல மரணம். இந்த மரணத்தின் இந்த ஒரு உணவுல ஒவ்வொரு சுவையும் இருக்குது. புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, உப்பு இருக்கு. அதாவது இப்ப ஸ்வீட் சாப்பிட்டோம்னா அதுல இனிப்பு இருக்கு. மற்றபடி நம்ம உணவு நம்ம நம்ம வைக்கிற குழம்புல, கறியில நமக்கு உரைப்பு இருக்கும், அதுல புளிப்பு இருக்கும், என்னென்ன டேஸ்ட் இருக்குமோ அது போல இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் ஒவ்வொன்றையும் அவர் ருசி பார்த்திருக்கிறார். அதுல தரித்திரம் இருக்கிறது, அதுல சமாதான குறைவு என்பது இருக்குது, அதுல வியாதி இருக்குது, குறைவுகள் இருக்குது, என்னென்னலாம் தேவனை விட்டு பிரிந்ததை போல ஒரு எண்ணம் இருக்கிறது. இது எல்லாம் அந்த மரணம் என்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிற விஷயம். அத்தனையையும் இயேசு கிறிஸ்து நமக்காக ருசி பார்த்திருக்கிறார். நம்ம எதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் போக கூடாதுங்கிறதுக்காக அவர் அதையெல்லாம் ருசி பார்த்திருக்கிறார். இதை யார் உண்மையாய் நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை இன்றைக்கு அது ஜீவனாய் மாறுகிறதை நீங்கள் உணர முடியும். அப்போ முழுமையுமாய் அவர் மரணத்தை அனுபவித்தார். நமக்கு இன்னைக்கு ஏன் பயம், ஏன் கவலை, ஏன் அவிசுவாசம்? இது எல்லாமே ஏற்படுகிற காரியம் என்னன்னா, நாம் தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், செப்பரேட்டடா ஃபீல் பண்றோம். அது வரைக்கும் ஆதாம் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தவன், எப்போ இந்த மாம்சத்தின் எண்ணங்களிலே அவன் பிடிக்கப்பட்டானோ அவன் எதை உணர்றான்? தேவனும் தானும் பிரிக்கப்பட்டதை அவன் உணர்கிறதை பார்க்கிறோம். அதுதான் முதலாவது மரணம். ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். அங்க சாகவே சாவீர்கள்னு சொன்ன மாத்திரத்துல அவங்களுக்கு மரணம் வரல. என்ன வந்தது? தேவனும் அவர்களும் பிரிக்கப்பட்டதை போல ஒரு எண்ணம் தான் வந்தது. இந்த எண்ணத்தை முதலாவது இயேசு ருசி பார்த்தார். அதை எப்படி நமக்கு தெரியும்? சிலுவையில அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. ஆனா முதல் முறையாய் நமக்காக நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தது நிமித்தம் அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. தேவன் தன்னை கைவிட்டதை போல ஒரு அந்த மாம்ச எண்ணங்களுக்குள்ளாக அவர் கடந்து சென்று, நம்ம என்ன எண்ணங்களுக்குள்ள போனோமோ, நம்ம என்ன இருளுக்குள்ள போனோமோ, அந்த இருளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனதை பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயா 53:4 பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த பாடு, துக்கம் இது எல்லாமே ஏன் அப்படின்னா, தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு இந்த உலகத்துல ஏற்படுகிற காரியங்கள் மிக பெருசா தோணும். அந்த பிரச்சனை அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்பிட்டாங்க, அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதை உணரவே மாட்டார்கள். இன்றைக்கு முதலாவது அவர் தன்னுடைய மரணத்தை, நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்ததுல அவர் முதலாவது செய்த காரியம்,
அவர் எதை டேஸ்ட் பண்ணாரு? நாம் எப்படி தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை நாம் பெற்றிருந்தோமோ அதே உணர்வை அவரும் பெற்றார். அவர் அதை டேஸ்ட் பண்ணாரு. அந்த வலி என்னன்னு அவர் டேஸ்ட் பண்ணாரு. அதனால அவருக்கு தெரியும், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னா முதலாவது அந்த வலிய அவர் டேஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கும் நீங்க போற பாதை என்ன, போற வழி என்ன, நீங்க ஒருவேளை அப்படி தேவனும் நீங்களும் பிரிக்கப்பட்டதாய், தேவன் எனக்கு உதவி செய்யவே இல்லை, அவர் உதவி செய்யவே முடியாத இடத்துல நான் இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இல்லை மகனே, இல்ல மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ போற இந்த வலிய நான் அனுபவித்திருக்கிறேன். இத நான் டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன். எனக்கு தெரியும், நீயும் தேவனும் பிரிக்கப்பட்டதால் வந்த விளைவு, அதனுடைய வலி எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட அவர் நம்ம பார்க்கிறோம், அவர் தரித்திரர் ஆனதுனால நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோமா? அப்போ அந்த தரித்திரம் என்கிற மரணத்தையும் அவர் ருசி பார்த்திருந்தார். அவருடைய தரித்திரம், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தபடியினாலே நாம் எப்படி இருக்கிறோமாம்? ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இதை உணர்ந்தவர்கள் இந்த தரித்திரத்திலிருந்து வெளியே வர முடியும். என்னுடைய தரித்திரம், என்னுடைய இந்த குறைவான இந்த சூழ்நிலைகளை என் இயேசு கிறிஸ்து எனக்காக ருசி பார்த்திருக்கிறார். இந்த மரணத்தின் ஒரு கூறு அது தரித்திரம். நீங்க சொல்லுங்க, என் இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை அவர் சுமந்தபடியினாலே, தரித்திரம் என்னும் மரணத்தை அவர் ருசி பார்த்தபடியினாலே நான் இனி ஒரு காலம் தரித்திரம் என்னும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய இடத்தில் என்னை என் தேவன் வைக்கவில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் முதலாவது நம்ம ஒரு காரியம் பார்த்தோம். அவர் நாமும் அவரும் பிரிக்கப்பட்டதை போல ஒரு இடம், அந்த இடத்தை அவர் ருசி பார்த்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு காலம் பிரிக்க முடியாத ஒரு இணைப்புக்குள் தேவனோடு கூட நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட ஒன்றாக அவர் கலந்திருக்கிறார். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். அவர் மரணத்தை ருசி பார்த்தது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த மரணம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாதது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த செப்பரேஷன்ங்கிறது உங்க எண்ணங்கள்ல எழும்புகிற மாயை தானே தவிர அவரையும் நம்மையும் விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அவரோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறோம். மரணம் இன்றைக்கு அவரை பிடித்து வைக்க முடியல. நம்ம உன்னை சாப்பிட்டா அது நம்ம வயிற்றுக்குள்ள போய் அது டைஜஸ்ட் ஆகி நமக்கு அது என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும். அப்போ சுவைப்பது அப்படிங்கிறது அது ஒரு டெம்பரவரி. அவர் மரணத்தை ருசி பார்த்தார், ஆனால் மரணம் அவரை விழுங்க முடியவில்லை. அவர் டேஸ்ட் பண்ணாரு, ஆனா அந்த டேஸ்ட், அந்த பாய்சன், மரணம்னாலே அது ஒரு பாய்சனஸ் திங் தான். ஆனா அந்த பாய்சனால அவரை விழுங்க முடியவில்லை. அந்த மரணம் அவரை விழுங்க முடியவில்லை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை ஒரு காலம் மரணம் கட்டி வைக்க முடியவில்லை. அவர் ஜீவனுக்கு அதிபதியாய் இருந்தபடியினால் மரணம் அவரை சிறைப்பிடிக்க முடியல. அவர் மரணத்துக்குள்ள போனாரு, ஆனால் ஜெயம் பெற்றவராக, வெற்றி பெற்றவராக அந்த மரணத்தை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார். நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தின் வாழ்க்கை வாழும்படிக்கு, மரணத்தை வென்ற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு அவர் மரணத்தை
ருசி பார்த்தார். இந்த கசப்பான மரணத்தை அவர் ருசி பார்த்ததுனால இன்றைக்கு தேவனுடைய நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நமக்காக அந்த பாதாளத்தின் கசப்பு, அந்த மரணத்தின் கசப்பை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நம்ம பரலோகத்தின் இனிமையான ஒரு வாழ்க்கையை நாம் ருசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சிலுவையில ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. நம்ம கிட்ட இருந்த எல்லா கெட்டதையும் அவர் எடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்த அவர்கிட்ட இருந்த நல்லத நமக்கு கொடுத்தார். அவர் நம்மள்ட்ட இருந்து ஏற்றுக்கொண்டது நம்முடைய பாவம், சாபம், மரணம் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்கு அவர் கொடுத்தது அவருடைய நீதி, நித்திய ஜீவன், தேவ புத்திரர்கள் என்கிற உரிமை. இதெல்லாவற்றையும் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் மரணம் அடையும் போது நாமும் மரணம் அடைந்து அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நமக்குள்ள நீதிதான், அவருக்குரிய நீதிதான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள இருந்த சுகம் நமக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள இருந்த ஜீவன் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. அவர் தேவ புத்திரனா எப்படி இருக்கிறாரோ அதே தேவ புத்திரன் என்கிற உரிமை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இதை உணராதவர்கள் தான் மரணத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. சிலுவையில் நடந்தது எல்லாம் அவர் எதுக்காக சிலுவைக்கு போறாரு? நமக்காக தான். அவர் அந்த மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம் நாம் கிருபையை ருசித்து கொண்டிருக்கிறோம். அவர் கல்லறைக்கு போனதுனால நம்ம நித்தியமான வாழ்வை நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ள அவர் கல்லறைக்குள்ள நுழையிறாரு. நம்ம எங்க நுழையிறோம்? நித்தியமான வாழ்வு, எட்டர்னல் லைஃப்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம உள்ள நுழைகிறோம். அப்போ அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தபடியினால் இரண்டாம் மரணம் இனி நமக்கு இல்லை. வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம். இரண்டாம் மரணம் நம்ம என்ன செய்ய முடியாதாம்? சேதப்படுத்த முடியாதாம். இனி நம்மையும் தேவனையும் விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. இத நம்ம அறிவுல இல்ல, நீங்க இத நான் பேசும் பொழுதே உங்க ஜீவன்ல இதை யாரெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, நான் ஜீவனுக்குள் நுழைந்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நிஜத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ, இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமாவில, சரீரத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த மரண உபாதிகளின் கட்டுகள் இன்றைக்கு இந்த ஜீவனின் அதிபதியினால் அது கட்டவிழ்க்கப்படுகிறதை நீங்கள் உணர முடியும். நம்ம எதுவும் தொட முடியாது. எப்போ இந்த மாம்ச எண்ணங்கள்ல மனுஷரை போல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அது வரைக்கும் தான் இந்த மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அவர் மரணம் அடைஞ்சதுனால நான் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மரணத்தின் கூறா என்னெல்லாம் உள்ள நுழைஞ்சது? அன்றைக்கு முதல் ஆதாமின் மூலம் எதெல்லாம் உள்ள நுழைஞ்சது? அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அங்க முதல்ல அவனுக்குள்ள பயம் வருது, வெட்கம் வருது, குற்றம் சாட்டுதல் வருது, பொறாமை வருது, கசப்பு, வெறுப்பு, இச்சை எல்லாம் இதன் வழியாதான் உள்ள நுழையுது. இது எல்லாமே தேவனை அறிய முடியாத ஒரு இருளுக்குள் மனுக்குலம் செஞ்சபடியினாலே ஒரு டெம்பரரி சந்தோஷத்துக்காக மனிதன் பாவங்களுக்குள், பாவத்தின் கிரியைகளுக்குள் சிக்கிக் கொள்ளுகிறான். அப்ப பாவங்கிறது என்ன? அவரை அறிய முடியாத இருள். அந்த இருள்ல இருந்து இன்னைக்கு நம்மள வெளியே கொண்டு வந்து இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்மை இயேசு கிறிஸ்து ஒன்று சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நாம் திரியேக தேவனோடு ஒன்றாக கலந்திருக்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். நம் ஒவ்வொருவருடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தபடியினால் இன்றைக்கு நாம் மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
இன்னைக்கு ஏதோ ஒரு சிம்டம் வருது, ஒரு பலவீனம் இருக்குன்னா நீங்க அதை சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை நீங்க இருதயத்தில இருந்து விசுவாசித்து இருதயத்தின் வாயிலிருந்து நீங்க கன்ஃபஸ் பண்ணும் போதே இந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கி போகிறதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா சத்தியத்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. இதெல்லாம் லிட்டரலா இந்த அளவுக்கு டீப்பரா சத்தியங்களை புரியாத நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல அற்புதங்கள் நடந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தையை விசுவாசிச்சோம். அப்போ எப்படி நான் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறேன், என் சரீரத்துல இந்த பலவீனம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமே விடுவித்திருக்கும் என்றால் இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஆழமா நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அறிந்து கொண்ட நாம் எவ்வளவு தூரம் இத விசுவாசித்து நாம் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது எவ்வளவு எளிது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம்தான், ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும். காரணம் என்னன்னா இதை நம்புகிறவர்கள் சிலர், இதை விசுவாசிக்கிறவர்கள் சிலர். இது இது நம்ம சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இதுதான் தேவ பலன். இதை விசுவாசிக்கிறீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் செய்து முடித்த செயல்களையும் நாம் விசுவாசிப்பதுதான் உண்மையான விசுவாசம். இது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட். சர்வீஸ், நம்ம சண்டே சர்வீஸ் போறோம், நம்ம எத்தனையோ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றோம், எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணாலும் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கலன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. ஜீவனின் அதிபதி இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். ஜீவனுக்கு அதிபதி எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருப்பார் என்றால் மரணம் எப்படி என்னை நெருங்க முடியும்? இத நீங்க சொல்லி பாருங்க. என் எல்லையை எப்படி நெருங்க முடியும்? ஜீவனின் அதிபதி என் குடும்பத்தில் இருக்கிறார். வசனம் சொல்லுது, இனி சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சத்துரு உட்புகிறவே இடமே கிடையாது. ஜீவன் இருக்கிற இடத்துல எப்படி மரணம் வர முடியும்? எப்படி வியாதி வர முடியும்? எப்படி உங்க எல்லைக்குள்ள தரித்திரம் வர முடியும்? கடன் வர முடியும்? நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் தரித்திரம் எப்படி நம்ம எல்லைக்குள்ள நுழைய முடியும்? அவர் அந்த தரித்திரம் என்கிற மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறாரே. இத நீங்க ஜீவன்ல நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா இன்னைக்கு ஆவியில இருக்கிற இந்த சத்தியத்தை உங்க ஆத்துமாவுக்கு கொண்டு வாங்க, உங்க இருதயத்துக்கு கொண்டு வாங்க. இருதயத்துல இருந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது அன்சீன் ரெல்ம்ல போய் அங்க கிரியையை நடப்பிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய இருதயம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய இருதயமும் காணக்கூடாத உலகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இருதயத்துல இருந்து இத விசுவாசிச்சு நீங்க பேசுகிற மாத்திரத்துல உங்களுக்கான காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். தேவனுடைய கிருபையினால் நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசித்தவர். நாம் தண்டனை அடையாதபடிக்கு, நம்ம ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு அவர் மரணத்தை ருசி பார்த்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்தின் விளைவாக தான் மரணம் என்ன செஞ்சது? உலகத்துக்கு வந்தது. ஆனால் நம்ம அடைய வேண்டிய அந்த மரண தண்டனையை, அந்த மரணத்தை அவர் தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கைதி, ஒரு பிரிசனர், அவன் குடிக்க வேண்டிய ஒரு விஷ கிண்ணத்தை ஒரு ராஜா அவனுக்கு பதிலாக முன்வந்து குடிக்கிறத போலதான் இயேசு அந்த மரண கிண்ணத்தை, அந்த பாத்திரத்தில், மரண பாத்திரத்தில் அவர் பங்கெடுத்தார். மரணத்தின் அதிகாரத்தை அழிக்கிறதற்கு அவர் மரணத்தை அவர் என்ன செய்தாரா? ருசி பார்த்தார். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் மரணத்தை கண்டு பயந்து அதற்கு அடிமைகளாக இருந்தார்கள். மரணத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க பயந்து. இயேசு என்ன செய்தார்? அந்த மரணத்திற்குள் நுழைந்து அந்த மரணத்தின் வல்லமையை உடைத்தார். இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய மரணத்துக்குள் அவர் நுழைந்து
என் மேல இருந்த அந்த மரணத்தின் வல்லமையை அவர் உடைத்திருப்பது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த மரணத்தின் கூறுகளா இருக்கக்கூடிய அத்தனை மரணத்தின் கூறுகளையும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் உடைத்தெறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15. எபிரேயர் 2, 14, 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். மரணத்துக்கு ஒரு காலத்துல அதிகாரியா யார் இருந்தானாம்? பிசாசு இருந்தானாம். அவர் மரணத்துக்கு காரணர் அல்ல. மரணத்துக்கு அதிகாரி யார்? பிசாசு. அந்த தன்னுடைய மரணத்தினாலே அவனை அவர் என்ன செஞ்சிட்டாரா? அழித்து விட்டார். அப்போ அவர் அழிச்சிட்டாருன்னா எப்படி மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இந்த உண்மைய, இந்த சத்தியத்தை, இந்த நிஜத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஜீவன் கடந்து வருகிறது. எதெல்லாம் இன்றைக்கு எந்த உறுப்புகள் எல்லாம் மரித்து போயிருக்கிறதாய் நீங்கள் உணர்கிறீர்களோ, என் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாயிருந்த பிசாசானவனை அவர் அழித்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கையில் மரணம் இனி ஆளுகை செய்ய முடியாது என்கிற ஒரு நிஜத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், இது அறிவுல இல்ல, இது நீங்க அறிவுல எவ்வளவு கேட்டாலும் பிரயோஜனம் இல்ல. இதை எப்போ நீங்க உணர்கிறீர்களோ உங்க வாழ்க்கையில இது ஜீவனாய் மாறும். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்கள். இன்னைக்கு இது நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என் சரீரம் எப்படி ஆகுமோ, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ, இந்த கடன் என்ன ஆகுமோ, இப்படின்னு எல்லாத்த குறித்தும் இந்த மரணம், மரணம் அதற்கு காரணமா இருந்த எல்லா விதமான காரியங்களையும் அவர் சிலுவையில நமக்காக முடித்திருக்கிறார். மரணத்தின் கூறுகளை அவர் உடைத்திருக்கிறார். ஜீவனின் அதிபதியை மரணத்தினால் கட்டி வைக்க முடியாதென்றால், இன்றைக்கு அந்த ஜீவனின் அதிபதி நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் எந்த மரணம் நம்மை கட்டி வைக்க முடியும்? அவர் மரணத்துக்கு அதிகாரியானவனை அவர் அழித்திருக்கிறார் என்றால், இந்த ஜீவனின் அதிபதி நமக்குள் இருக்கிறது உண்மை என்றால், நிஜம் என்றால், சத்தியம் என்றால், இந்த மரணம் நம்மை ஒரு காலும் கட்டி வைக்க முடியாது. இதை இன்னைக்கு நீங்க ஆணித்தரமா உணரும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன, உங்க போராட்டம், அதையே சிந்திக்காதீங்க. அவ்வளவுதான். என்னுடைய ஜீவனின் அதிபதி எனக்காக அவர் மரணத்தை அழித்திருக்கிறார், மரண பிசாசை அழித்திருக்கிறார் என்றால், என் வாழ்க்கையிலோ என் குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலோ இது ஆளுகை செய்ய முடியாது அப்படிங்கிறத இருதயத்துல இருந்து விசுவாசிச்சு நீங்க சொல்லி பாருங்க. இன்றோடு அந்த கட்டுகள்ல இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம அவரை இந்த சத்தியங்களை அறியாத நாட்கள்ல நமக்குள்ள நுழைஞ்சது. சத்ருவானவன் தந்திரமா நமக்குள்ள நானா, இனி நீங்க அந்த வியாதியை குறிச்சு பயப்படவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இனி ஒரு காலம் உங்க எல்லைக்கு பக்கத்துல கூட அந்த பலவீனங்களோ வியாதிகளோ வராது, வர முடியாது. ஏன்னா ஜீவனின் அதிபதி ஆளுகை செய்கிற இடத்துல மரணம் வர முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது, இருள் இருக்க முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்னு சொல்றாரு. நீங்க தான் வெளிச்சம்னு சொல்றாரு. இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. உங்க குடும்பத்தை தொட அதிகாரம் இல்லை.
இத நீங்க உணர 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 உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை மரண பிசாசுகளின் கூறுகள் உடைக்கப்படுகிறதை நீங்கள் இன்றைக்கு பார்க்க முடியுது. எப்போ நீங்க உணர்கிறீங்களோ, வசனம் சொல்லுது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அது நம்மளை ஜெயிக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், என்னவா, கெட்டு போகாமல், அவன் அழிக்கப்படும்படியாக ஆகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோமா? அவர் எனக்காக என்னுடைய மரணத்தை அவர் மரித்திருக்கிறார்ங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமா? அவரை அந்த அளவுக்கு ஆணித்தரமா விசுவாசிச்சோம்னா நம்ம ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். அவரை விசுவாசிக்கிறவனோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில எப்பவும் கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். இந்த நித்திய ஜீவனை பெறாதவர்களுடைய வாழ்க்கையில தான் குழப்பமும் போராட்டங்களும் நிறைந்ததா இருக்கும். இந்த நித்திய ஜீவன்னா என்ன? தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை உணர்ந்தவர்கள், அவரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களுடைய வாழ்க்கையில அங்கே சத்துரு செயல்பட முடியாது. இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகும், சமாதானம் பெருகும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும், அவரை அறிகிற அறிவு, அவரை அறிந்து உணர்ந்து கொள்ளுகிற அந்த அறிவு நமக்கு அது தருகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் இத கேட்கிற நீங்க அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தோடு இதை கேட்கும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். ஐயோ, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு தேவையில்லை. நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் செய்து முடித்த காரியங்களையும் நீங்கள் நிச்சயமாய் விசுவாசித்தே தீர வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு பலன் தரும். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் அது பலன் செய்கிறதாம். அப்ப சத்தியத்தின்படி நம்ம இப்ப அறிய ஆரம்பிச்சிருக்கிறோம்னா நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அது பலன் செய்கிறதா இருக்கிறது. அவர் நமக்காக பாதாளத்தை ருசி பார்த்தபடியினாலே நம்ம இன்னைக்கு பரலோக வாழ்க்கையை ருசி பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை உணர்ந்த பிரதான ஆசாரியராய் அவர் மாறினார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் இல்லை. நம்முடைய மரண வேதனைய அவர் நேரில் அனுபவிச்சபடியினால நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாத்தையும் அவரால புரிய முடியும், உணர முடியும். நம்ம வலி என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் அந்த பாதையில் கடந்து சென்றிருக்கிறார். அவர் மரணத்தை சுவைத்து அவர் வெற்றியாளனாய் போல அவர் கல்லறையை விட்டு வெளியே வந்ததை பார்க்கிறோம். மரணத்தின் சகல அதிகாரத்தையும் அவர் உடைத்து எரிந்ததை பார்க்கிறோம். அதெல்லாத்தையும் எரிஞ்சிட்டு அவர் எப்படி தெரியுமா வெளியே வந்திருக்கிறாரு? வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1:18. மரித்தேன், இதோ சதா காலமும், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். மரணத்தின் அதிகாரத்தை உடைத்தவர், மரணம் பாதாளத்துக்குரிய திறவுகோல்கள் இன்றைக்கு அவருடைய கையிலே அவர் எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஜீவனின் அதிபதி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் ஜெபிக்கிறார் பிதா கிட்ட. யோவான் 17வது அதிகாரத்துல நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அவர்களை இந்த உலகத்தில் இருந்து நீர் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மை மரணத்துக்குள் கொண்டு செல்வது அவருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய மரணத்தை அவர் மரித்து
நம்ம மேல வந்த மரணத்தின் கூரை உடைத்து எறிந்திருக்கிறார். கல்லறைக்குள்ள போன அவர் அந்த மரணத்தின் அதிகாரத்தை உடைத்து ஜெயாளியாய், ஜெயம் பெற்றவராய், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய அந்த கீஸ அவர் கையில இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டாராம். இன்னைக்கு எப்படி நம்மை பிசாசு ஆளுகை செய்ய முடியும்? மரணத்திற்கு நேராய் இந்த சத்துரு கொண்டு செல்ல முடியும். இன்னைக்கு அவர் மரணத்தை நமக்காக ருசி பார்த்தபடியினால் நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது. மரணம் தன் வல்லமையை இழந்திருக்கிறது. நாம் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் நமக்காக மரணத்தை சுவைத்தபடியினாலே நம்ம ஒரு காலம் தேவனை விட்டு பிரியக்கூடிய அந்த நித்திய மரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டியதே இல்லை. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள நீங்க சொல்லிட்டே இருக்கணும், நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். நீங்க இத சொல்ல சொல்ல சொல்லவே உங்க எண்ணங்களிலே சத்ருவானவன் விதைத்த எல்லா பொய்களும் சுட்டரிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் நிஜம். ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். we became one spirit with Christ. ஒரே ஆவியாய் நாம் மாறி இருக்கிறோம். எப்படி நம்ம பக்கத்துல மரணம் வர முடியும்? இதை ஏன் நம்மளால உண்மையா பார்க்க முடியல? ஏன் அப்படின்னா, மாம்ச சிந்தை, இந்த உலகத்தின் எண்ணங்கள், உலகத்துல நடக்கிற காரியம், இது இப்படி, அங்க இப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது, இங்க இந்த பலவீனம் வருது, இந்த வியாதி வருது, அவங்களுக்கு அது வந்துட்டு, அவங்க பெரிய ஊழியக்காரரு, அவருக்கே வந்துட்டுனா எனக்கு எப்படி? இதெல்லாம் மாம்சத்தின் எண்ணங்கள். இந்த எண்ணங்களை விட்டு ஒழித்தவர்கள் தான் இந்த வாழ்க்கையை ருசி பார்க்க முடியும். கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த வாழ்க்கையை ருசி பார்க்கணும்னா இத நெஜோன்னு யாரு நம்புறாங்களோ அவங்கதான் இந்த வாழ்க்கையை ருசி பார்க்க முடியும். இத நெஜோன்னு அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசித்ததுனாலதான் விஷ பாம்பு கடிச்சா கூட அவங்க சரீரத்துக்குள்ள விஷம் போக முடியல. அக்கினிக்குள்ள எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டா கூட அவங்க சரீரத்தை ஒன்றும் செய்ய முடியல. கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி போட்டு போறாங்க, அடுத்த நிமிஷம் எழும்பி ஊருக்குள்ள நடந்து போறாரு பேதுரு. காரணம் என்ன? எங்க சரீரத்தை தொட மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து உணர்ந்திருந்தார்கள். இந்த ஆவியானவருடைய வல்லமையினால் அத நிஜமா பார்த்தாங்க. இன்றைக்கு நாம் எதை நிஜமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இதனாலதான் ஒரு சின்ன ஒரு சிம்டம் வந்த உடனே சோர்ந்து போயிடுறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் அவரை தானே தேடுறேன், அவரை தான் தேடுறோம். ஆனா அவரை விசுவாசிக்கிறோமா? அவரை உண்மையா பார்க்கிறோமா? அவரை நிஜமா பார்க்கிறோமா? இல்ல தேவைக்காக ஏதோ போய் அவர்கிட்ட ஏதோ ஒரு ரெக்வெஸ்ட வச்சுட்டு நம்ம தூரத்திலே இருக்கிறோமா? அவரை நம்ம உண்மையாய் பார்த்தோம் என்றால், நிஜமாய் பார்த்தோம் என்றால், அவர் நம்முடைய மரணத்தை சுவைத்திருக்கிறதை, ருசித்திருக்கிறதை நாம் நிஜமாய் பார்ப்போம் என்றால், இந்த மரணத்தின் கூறுகள் உங்க வாழ்க்கையை விட்டு உடைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீர்கள் என்றால், நம்ம எல்லைக்கு பக்கத்திலேயே அது வர முடியாது. நீங்க எங்க போனாலும் ஜீவனை சுமந்து செல்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாலே அந்த இடத்துல ஜீவன் ஃப்ளோ ஆகும். இத உணர்ந்தவர்களாலதான் அது முடியும். பல நேரங்கள்ல நான் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும். நீங்க பாருங்க, இப்ப சில நேரம் சில பிரேயருக்காக பேசுவாங்க, இல்ல சும்மா கேஷுவலா கூட பேசிட்டு இருப்பாங்க. சில பலவீனங்கள் இருக்கும். நான் பிரேயர் எல்லாம் பண்ண மாட்டேன், பேசிட்டே இருக்கும் பொழுதே அது சுகமாயிரும். ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அப்படிப்பட்ட ஜீவன். ஜீவனின் அதிபதி நமக்குள்ள இருக்கிறார்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவர்களுக்குள் கடந்து போகும். இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக கூட இதை சொல்லும் போது எனக்கு இப்படி ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என் தங்கைக்கு ஒரு பலவீனம். சும்மா டைனிங் டேபிள்ல உட்காந்து நாங்க பேசிட்டே இருக்கிறோம். பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த பலவீனம் அவளை விட்டு போயிருச்சு. பிரேயர் பண்ணல, எதுவுமே பண்ணல. லிசி, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா அக்கா. ஆமா, ஷேர் பண்ணு. ஆமா, கால்ல தான் ஏதோ ஒரு லைட்டா இது மாதிரி இருந்தது.
அது நான் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் அக்காட்ட பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த வேர்டை கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக என் மைண்டு வேர்டுக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காகவே போயிட்டு. இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை. நம்ம ஜீவனை கடத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னமும் நம்ம மனிதர்களை போல இருக்கிறோமா? நமக்குள்ள இருக்கக்கூடிய பவர் நமக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். அன்றியும் கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் என்றால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறாராம். ஜீவனின் அதிபதியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எப்படி மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இத நம்ம எல்லாரும் உணரணும். நம்ம குடும்பத்துல நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒரு குடும்பமா தான் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் மேல நீங்க ஒரு குடும்பமா நீங்க பார்த்து நீங்க அத ஒவ்வொருவரும் நீங்க ஜெபிக்கணும். யாருடைய குடும்பங்களிலும் இது நேரிடக்கூடாது. பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், கடன்கள், இது எல்லாம் இன்றோடு அது உடைக்கப்படும்படிக்கு தேவன் விரும்புகிறார். இனி வர்ற நாட்கள்ல உங்களுக்கே ஆச்சரியமா இருக்க போகுது. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்காக அவர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்போ இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில அவர் விடுதலையை தரும்படி அவர் சித்தம் வைத்ததை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருந்தது நம்ம பார்க்க போகிறோம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அது எதுக்காக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னா, ஒரு மரணத்தில் இருந்து அந்த வாழ்வை கொடுக்கும்படிக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்துல அடிமைகளாய் இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். அதுக்கு காரணம் அங்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பிற்காலத்துல நமக்காக மரிக்க போகும் இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாய் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இருந்தது. மற்றவர்கள் வாழும்படிக்கு அந்த ஆட்டுக்குட்டி மரித்ததை பார்க்கிறோம். எகிப்துல உள்ள தலைப்பிள்ளைகள் அங்கே எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட்ட பொழுது தேவன் ஒரு வழியை காட்டுறார். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும். அந்த ரத்தத்தை பார்த்து அந்த சங்கார தூதன் அவங்க எல்லைக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்போ இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்றைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தன்னுடைய மரணத்தின் மூலம் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் வீட்டுல மரணம் ஏற்பட அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டி தலைப்பிள்ளைக்காக மரித்தது போல இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு 1 கொரிந்தியர் 5:7 பார்க்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவர் பலியிடப்பட்டார்னா எப்படி நம்மை மரணம் ஆளுகை செய்ய முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சரீரத்துக்குள்ள அவர் தங்குகிற ஆலயமாய் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை தொட எதற்கு அதிகாரம் இருக்கிறது? இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய நல்ல செயல்களினால அவங்க காப்பாற்றப்படல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ரோமர் 5:9 பார்க்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அவர் மூலமாய் கோபாக்கினைக்கு நீங்கி ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய சரீரத்தை ஒன்றும் தொட முடியாது. இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்ததினால் விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை மரணம் தீண்டாமல் அது கடந்து போகிறது.
அடுத்ததா பாக்குறோம், அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா, எந்த குறையும் இல்லாம இருக்கணும். நீங்க யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, பலியிடப்படும் ஆட்டுக்குட்டியில எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்துவினுடைய பாவம் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கிறது. 1 பேதுரு 1 பார்க்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படிப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாவம் இல்லாத தூய்மையான ஒரு பலியினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு முறிக்கப்படக்கூடாதுங்கிறது தேவனுடைய ஒரு கட்டளை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துலதான் அதுவும் இருக்குது. அப்போ இயேசு சிலுவையில அறையப்பட்டப்போ அதுவும் நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்க என்ன நடந்ததா? ரோம வீரர்கள் மற்ற அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டவருடைய கால்களை எல்லாம் முறித்தார்கள். ஆனால் இயேசு ஏற்கனவே மரித்திருந்தபடியினால் அவருடைய எலும்பை முறிக்கவில்லை. தேவன் சொன்ன சின்ன காரியம் கூட கிறிஸ்துவில் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய எலும்புகள் முறிக்கப்படல, அவர் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாய் நமக்காக பலியானார். ரத்தத்தை பூசுறது மட்டும் போகல, அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் புசிக்கவும் வேண்டும் என்று அங்க யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது? நாம் கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் ருசிக்கும்படி. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நீங்க சங்கீதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்து நிலைக்கால்கள்ல ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் வெளியேறின பொழுது அவர்களில் பலவீனப்பட்டவன் என்று சொல்லி ஒருவனும் இருந்ததில்லையாம். அத்தனை லட்சம் பேர் அங்க கிளம்புறாங்க, ஒருத்தர் கூட பலவீனமா இல்லையாம். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கும் ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்துக்கும் அவ்வளவு பவர் அன்றைக்கு இருந்ததுன்னா, இன்றைக்கு அவரே ஜீவ அப்பமாயிருக்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிற நாம் என்றென்றைக்கும் பிழைப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா, அவருடைய ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ள வந்து உயிர்ப்பிக்கிறது தான் நிஜம். நீங்க ஒரு நாள் மரணத்தை குறிச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க வேற ஒண்ணுமே இதெல்லாம் கூட தெரியல. சங்கீதம் 91 கடைசி, நீடித்த நாட்களினால் அவர் உங்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை நமக்கு அவர் என்ன செய்வாராம்? காண்பிப்பாராம். அப்போ இஸ்ரவேலர்கள் சரீர மரணத்திலிருந்து தப்புனாங்க. இன்றைக்கு உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் அந்த நித்தியமான மரணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டு ஜீவனுக்குள் நுழைந்திருக்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசலுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி யாரெல்லாம் நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களோ, இனி உங்களை, உங்க குடும்பங்களை மரணம் ஆளுகை செய்ய முடியாது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். 3 பாத்திரத்தை அவர் ருசி பார்த்திருக்கிறார். முதலாவது கெத்செமனேல வேதனையின் பாத்திரம். அவர் போறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது. நம்ம குடிக்க வேண்டிய அந்த கசப்பான பாத்திரத்தை இயேசு நமக்காக குடிப்பதற்கு அவர் சம்மதித்தார். அவர் தப்பி ஓடல, கீழ்ப்படிதலை தெரிந்தெடுத்தார். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5 நீங்க வாசித்து பாருங்க. 5, 17, 19 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க தியானித்து பாருங்க. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே நம்ம எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம்.
இவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் நிஜம். அப்போ அங்க வசனம் சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இப்போ நமக்கு சமாதானத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? உண்டு பண்ணிட்டார். நித்தியமாய் சமாதானத்தை உண்டு பண்ணிவிட்டார். அப்போ முதலாவது ஒரு வேதனையின் பாத்திரத்தை அவர் ருசி பார்த்ததை பார்க்கிறோம். அடுத்ததா அவர் அந்த வேதனையின் பாத்திரத்தை குடித்து முடித்ததினால் இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கு பெறுகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 22:20. லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே அந்த பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த பாத்திரம் அந்த 19 வாசிக்கணும் மேடம். வாசிங்க. பின்பு அவர் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த பாத்திரம், இதுதான் ரட்சிப்பின் பாத்திரம். முதல்ல அவர் வேதனையின் பாத்திரத்தை அனுபவித்ததினாலே நம்ம எல்லாரும் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்காக ஒரு கிருபையின் பாத்திரமாக அது மாறிற்று. தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவர் கசப்பை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இன்னைக்கு மன்னிப்பு மற்றும் சமாதானத்தை ருசித்து கொண்டிருக்கிறோம். அங்க வசனம் சொல்லுது, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அவர் வேதனையின் பாத்திரத்தை அவர் ருசி பார்த்ததுனால நம்ம எல்லோரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில், ஜீவனின் பாத்திரத்தில், ரட்சிப்பின் பாத்திரத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். அடுத்ததா சந்தோஷத்தின் பாத்திரம், மகிழ்ச்சியின் பாத்திரம். அப்போ இன்றைக்கு அவர் சொல்றாரு, வாசிக்கலாம். மத்தேயு 26:29. மத்தேயு 26:29. இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும். இது அங்க முதலாவது சொல்லுகிறார். அந்த மரியாள்கிட்ட சொல்றாரு, மகதலினா மரியாள்கிட்ட என்ன தொடாதன்னு சொல்றாரு. நான் எங்க என் அப்பா கிட்ட போகணும், என்ன தொடாதன்னு சொல்றாரு. இது எல்லாம் அங்க இம்மீடியட்டா அவருடைய ரத்தத்தை அங்க பரலோகத்துல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து சேர்த்த பிறகு அவர்களோடு மறுபடியும் அவர் உறவாடும்படி அவர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மகிழ்ச்சியின் பாத்திரம், இந்த பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கிறபடியினால் அவருடைய அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பாத்திரம் மகிழ்ச்சியின் பாத்திரமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். அவரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில். அப்ப இன்னைக்கு நம்ம எங்க வந்துட்டோம்? ஏற்கனவே அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா இன்னைக்கு மகிழ்ச்சியின் பாத்திரத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத இடத்துக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல யாரும் உங்களை பத்தி என்னவும் பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம், பொறாமப்படலாம், கசப்பா இருக்கலாம், வெறுப்பா. நீங்க எங்க இருக்கிறீங்க? இத உணர்ந்து கொண்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை.
என்னோடு கூட கலந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு ஜீவனாய் அவர் இருக்கிறார். சவுல பத்தி அததான் நம்ம ஏற்கனவே தியானித்தோம். சவுல ஆண்டவர் சந்திக்கும் பொழுது என்னை ஏன் துன்பப்படுத்தினாய்ன்னு அவன்கிட்ட கேட்கிறார்னா, அந்த அளவுக்கு தன்னுடைய மக்களோடு அவர் ஒன்றாக கலந்திருக்கிறத அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா நம்ம ஃபீல் பண்ண முடியல இன்னும். காரணம், இந்த சத்தியம் இன்னும் நமக்கு ஜீவனாய் உள்ள போகல. இத நல்லா நீங்க தியானித்து பாருங்க. அவர் சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசு அவர் எங்க இருக்கிறாரு? ஆனா அவர் சொல்றாரு, என்னை ஏன் துன்பப்படுத்துற? மக்களை தான் துன்பப்படுத்துறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை தான் துன்பப்படுத்துறான். ஆனா அவர்களை துன்பப்படுத்துவது, அவரை துன்பப்படுத்துகிறதாய் தான் அவருக்கு வலியை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களை யார் துன்பப்படுத்தினா என்ன, வேதனைப்படுத்தினானே, என்ன பேசினான, ஒண்ணு நீங்க புரியணும், உங்களுக்கு எதுவும் நடக்கல. இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னு இந்த நான்ல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வலியும் வேதனையும். இன்னைக்கு என்னோடு ஒருவர் கலந்திருக்கிறார், அவருக்கு நடக்குதுன்னா அதை அவர் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு நீங்க எல்லாத்துலயும் நீங்க எப்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா மாறுறீங்களோ அப்பதான் இன்னமும் டீப்பர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்குள்ள நம்ம கடந்து போக முடியும். ஆழமான சத்தியங்களை நம்ம உள்வாங்கணும், நம்ம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இந்த இடத்துக்கு வரும்போது இன்னமும் நம்ம அவருக்குள்ள ரூட்டாவும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் மாறுவோம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். பழைய மனுஷனை களைந்து போடுவது எளிதாயிருக்கும். அவர் நம்முடைய துக்கத்தின் பாத்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால ரட்சிப்பின் பாத்திரத்தை பங்கெடுத்து மகிழ்ச்சியின் பாத்திரத்தில் பங்கெடுகிற பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அவர் மரணத்தை ருசி பார்த்ததில் இத்தனை காரியங்கள் நமக்காக நடந்திருக்கிறதை நாம் தியானித்திருக்கிறோம். இத மறுபடியும் 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 நீங்க தியானிங்க, இத கேளுங்க. இத கேட்க 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 ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இந்த மரணத்தின் கட்டுகளில் இருந்து நம்ம எல்லோரையும் அவர் வெளியே ஏற்கனவே அவர் கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் நிஜம். அப்படியே ஒரு 5 minutes நம்ம ஒரு மெடிடேஷன் பிரேயர் நம்ம செய்யலாம். அமைதலாய் நீங்க இருக்கிற இடங்கள்ல நல்ல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துக்கோங்க. உங்க மனதை தேவனுக்கு நேராய் இந்த சத்தியத்திற்குள்ள நீங்க அப்படியே நுழைந்து இத அப்படியே உங்க ஜீவனா உங்க வாழ்க்கையா நீங்க பார்க்கணும். அப்படியே அமைதியா கண்களை மூடி நான் சொல்லுகிற அந்த வார்த்தையில மாத்திரம் நம்ம வசனத்தை தான் தியானிக்கிறோம், வேற எதையும் புதுசா எல்லாம் தியானிக்கல, வார்த்தையை தியானிக்கிறோம். உங்களுக்காக அவர் கசப்பான மரணத்தை சுவைத்த அந்த தியாகத்தை நீங்க பாருங்க. அப்படியே சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய சதை கிழிக்கப்பட்டு அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டு தலையில இருந்து வழிகிற ரத்தம், அந்த சிலுவை காட்சிய அப்படியே நோக்கி பாருங்க. உங்களுக்காக அவர் தலையில குட்டப்படுகிறார், முகத்துல அவர் துப்பப்படுகிறார், எல்லோராலையும் அவமானப்படுத்தப்படுகிறார். நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லையாம். அந்த கேடு அவர் அடைந்தார் நமக்காக. அந்த காட்சியை அப்படியே நீங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. எனக்காக இத்தனை பாடுகளை பட்டிருக்கிறார் என்றால் எனக்காக எவ்வளவு பெரிய விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சமாதானமா நம்ம சந்தோஷமா இருக்கும்படிக்கு அவர் அத்தனை அவமானங்களையும் அவர் ஏற்றிருக்கிறத நீங்க பாருங்க. அவர் படைத்த கிரியை தான் மனிதர்கள், ஆனால் அந்த மனிதர்கள் மூலமாகவே அவர் அலங்கோலப்பட்டதை பாருங்க. அப்படியே நான் அந்த பாடலை படிக்கும்போது அவருடைய அன்பை நீங்க உணருங்க.
மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் நன்மை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் நன்மை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்களில் ஆணிகள் பாய்ந்தும். குருதி வடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அவர் நம்முடைய கசப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா கசப்புகள், கவலை, கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறதை நீங்க உணருங்க. அவருடைய நன்மைகள் இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிறத நீங்க பாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்காக நீர் கசப்பை ஏற்றுக்கொண்டபடியினால் நான் உம்முடைய நன்மைகளை சுவைத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்ம குடும்பம், நம்ம செய்கிற தொழில், நம்ம செய்கிற வேலை, நமக்குண்டான உடைமைகள், நமக்குண்டான நிலங்கள், சொத்துக்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் சுற்றிலும், நம்ம எதிர்காலத்தை சுற்றிலும் அவருடைய ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாய் இருக்கிறதை நீங்க பாருங்க. எப்படி சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து விலகி போனானோ, அதுபோல நம்மளை தாக்க வர்ற எந்த தீமையும் நம்ம எல்லைக்குள்ளே நுழையாதபடி அது அப்படியே கடந்து போகிறத உங்களுடைய மனதின் கண்கள்ல நீங்க பாருங்க. அந்த ரத்தத்தை பார்த்து சத்துருவானவன் ஓட்டம் பிடிக்கிறான். இனி உங்க எல்லைக்குள்ள எதுவும் நுழைய முடியாது. நம் மரணத்தை வென்ற அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைய பாருங்க. அவர் கல்லறையை விட்டு மரண கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு, மரண உபாதிகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவர் ஜீவன் உள்ளவராய் அவர் வெளியே வந்ததை பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கல்லறை போல இருக்கிற அனுபவம் எதெல்லாம்? கடன், இல்ல வியாதி, இல்ல டிப்ரெஷன், எதெல்லாம் இருக்கு? இதெல்லாம் விட்டு நீங்க ஜீவனின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், அவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் இதெல்லாத்தையும் தகர்த்துட்டு வெளியே வர்றத நீங்க உங்க மன கண்கள்ல முதலாவது பாருங்க. மரணத்தை வென்றவர் எனக்குள் இருக்கிறபடியினால் நானும் எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி பெற்றவளாய், வெற்றி பெற்றவனாய் நான் வெளியே வர்றேன். கல்லறை அங்கே அடைக்க முடியவில்லை, மரண உபாதிகளின் கட்டுகள் அவரை கட்டி வைக்க முடியவில்லை என்றால் உங்களையும் எதுவும் கட்டி வைக்க முடியாது. எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க ஜெயமாய் வெளியே வருகிறீர்கள். அது அப்படியே தியானித்து கொண்டே இருங்க. அவர் நம்முடைய பலவீனத்தை அவர் எடுத்து அவருடைய பலனை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அப்பா, உங்க ஜீவன் எனக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய பயம் எல்லாம் இன்னைக்கு விலகிட்டு, என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய அவ்விசுவாசங்கள் எல்லாம் விலகி போயிருச்சு. இத நீங்க சொல்லுங்க
உங்க இருதயத்தில இருந்து பேச 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 கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்க ஆத்துமாவில சரீரத்துல வெளிப்படுகிறதை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் அப்படியே உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினால், அவருடைய ஜீவனால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய ஜீவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மரணத்தை அது விழுங்குகிறதை நான் பார்க்கிறேன். ஜீவன் மரணத்தை விழுங்குகிறது. அன்றைக்கு எப்படி மோசேயின் நாட்கள்ல அவனுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோலை விழுங்கினது போல, இன்றைக்கும் ஜீவனின் அதிபதிக்குள் நீங்கள் இருக்கிறபடியினால், இந்த ஜீவனின் அதிபதி உங்களுக்குள் இருக்கிறபடியினால், உங்க வாழ்க்கையில செயல்பட்ட எல்லா மரணத்தையும் அது விழுங்கி போடுகிறது. ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனின் அதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர், உமக்குள் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. மரணம் எங்க எல்லைக்கு பக்கத்துல வர முடியாது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. ரிஷாலா ஹூதலா, எங்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்களை நேசிக்கிறவர்கள், எங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள், எங்களோடு கூட இணைக்கப்பட்டவர்கள், எங்களுடைய ரத்த சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள், நாங்க யாரெல்லாம் இப்ப நினைக்கிறோமோ எல்லாருடைய குடும்பத்துக்குள்ளையும் இந்த ஜீவன் ஆளுகை செய்கிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. எல்லா கட்டுகளும் தெரிக்கப்பட்டு போகிறதை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை செயல்படுத்து, ஜீவன் கட்டவிழ்க்க ஆண்டவரே படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உங்க வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா உடைய வல்லமையான ஆண்டவரே சத்தியம் எங்களை முற்றிலும் நிரப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் தொனித்து கொண்டே இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜீவனை சுமந்து செல்லுகிறவர்கள் அப்பா, வெளிச்சத்தை சுமந்திருக்கிறவர்கள் அப்பா. நாங்க போனாலே அந்த இடம் ஜீவன் அந்த இடத்துல வரும், வெளிச்சம் வரும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் விடுவிக்கப்படுகிறதையும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.